ஹலோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிசைன் ஆஃப் த்ரெட்டட் ஜாயின்ட்ஸ் ஃபார் எசென்ட்ரிக்கல் லோடிங் கண்டிஷன். த்ரெட்டட் ஜாயின்ட்னா அத பொறுத்தவரைக்கும் போல்ட், நட்டு இந்த மாதிரி த்ரெட்ஸ் இருக்க எல்லா எலிமெண்ட்டுமே த்ரெட்டட் ஜாயின்ட்ஸ் தான். ஸோ இன் த்ரெட்டட் ஜாயின்ட்ஸ் ஃபார் எசென்ட்ரிக்கல் லோடிங் கண்டிஷன் we are going to make a design. டிசைன் அப்படின்னா அந்த நட் ஆர் போல்ட் அதோட டயமீட்டரை ஃபைண்ட் பண்றது தான் என்ன அப்படின்னா நம்மளோட ஆக்சுவலா சைஸ் ஆஃப் த போல்ட்டை டிட்டர்மைன் பண்றது. So that's what we are going to see in the particular video. So in eccentrical loading, there are three different cases. So in the particular video, first two cases எப்படி அப்படிங்கறத மட்டும் எக்ஸாம்பிள் ப்ராப்ளமோட சால்வ் பண்ணலாம். ஸோ கேஸ் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா உங்களோட போல்ட் அரேஞ்ச்மெண்ட். ஸோ போல்ட் அரேஞ்ச்மெண்ட் அப்போ போல்ட்டோட ஆக்சிஸும் லோட் ஆக்டிங் பாயிண்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலா இருக்கும். லோடு ஆக்ட் ஆகிற டைரக்ஷனும் தென் போல்ட்டோட ஆக்சிஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலா இருக்கும். So let me get into the problem here. Here the figure shows the dimensions and shape of a crane runway bracket to carry a load of 20 kilonewton load. So சம்ல given data என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ லோடை வித்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அப்படின்னா லோட் வேல்யூ W is equal to 20 kilonewton லோட வித்ஸ்டாண்ட் பண்றதுக்கு 20 kilonewton அப்படின்னா 20 into 10 power 3 Newton. And the bracket is fastened to the roof truss by means of 4 number of bolts. So number of bolts எத்தனை அப்படின்னா 4. ஸோ bracket உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுது. இந்த மாதிரி எல் ஷேப்ல இருக்கு. இந்த எல் ஷேப்ல உள்ள bracket வந்து எவ்வளோ லோட தாங்குது அப்படின்னா 20 கிலோ நியூட்டன் லோட தாங்குது. ஸோ நார்மலா 4 நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் வச்சு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. Determine the size of the bolt for the design stress of bolt not exceed to 50 meganewton per meter square. அதாவது போல்ட்டோட டிசைன் ஸ்ட்ரெஸ் சிக்மா டி இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 மெகா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 50 இன்ட்டு 10⁻6 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். தென் எல்லாத்தையும் மில்லிமீட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நான் இதை நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயரை கன்வெர்ட் பண்ணுறேன். 50 into 10⁻6 Newton by meter square millimeter போட்டா அதாவது 1 meter is equal to 1000 millimeter. அதாவது 1 meter is equal to 10⁻3 millimeter. அப்போ மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா 10⁻3க்கு ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா 10⁻6 millimeter ஸ்கொயர். ஸோ இதில் 10⁻6 என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். ஸோ 50 நியூட்டன் பர் எம் ஸ்கொயர். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டிசைன் ஆஃப் சைஸ் ஆஃப் டிட்டர்மைன் தி சைஸ் ஆஃப் த போல்ட் அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ சைஸ் ஆஃப் த போல்ட் நம்ம என்ன சொல்லணும் ஆல்ரெடி த போல்ட் டயமீட்டர். ஸோ டயமீட்டர் ஆஃப் தி போல்ட் எவ்வளோ எம்எம் அப்படிங்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைன் பண்ணணும். ஸோ இது என்ன அப்படின்னா கேஸ் நம்பர் 1. அதாவது இதில் எப்படி இருக்கு அப்படின்னா போல்ட் அரேஞ்ச்மெண்ட். போல்ட் நீங்க எங்க மாட்டிருப்பீங்க அப்படின்னா இந்த இடத்துல மாட்டிருப்பீங்க. ஸோ இந்த போல்ட்டோட ஆக்சிஸும் லோடு ஆக்ட் ஆகிற லோடோட டைரக்ஷனும் எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலா இருக்கும். ஸோ இதான் என்ன அப்படின்னா நம்மளோட கேஸ் நம்பர் 1. ஸோ கேஸ் நம்பர் 1 the bolt axis and the load acting direction are parallel to each other. இந்த மாதிரி கண்டிஷனுக்கு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டெப் நம்பர் 1 calculation of primary load. பிரைமரி லோட்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு லோடு வந்து என்ன ஆகுது அப்படின்னா நார்மலா உள்ள பிராக்கெட் ஆக்சிஸ்க்கு எசென்ட்ரிக்கலா என்ன ஆகுது அப்படின்னா ஆக்ட் ஆகுது. சரிங்களா? எசென்ட்ரிக்கா என்னது சர்டைன் டிஸ்டன்ஸ் ஆஃப் செட்டா இருக்கும். கொஞ்சம் தள்ளி என்ன ஆகும் அப்படின்னா லோட் ஆக்ட் ஆகும். இந்த மாதிரி எசென்ட்ரிக்கலா ஆக்ட் ஆகுது அப்படின்னா there are two different load will be acting on the bolt. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பிரைமரி போல்ட். அதாவது லோட் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதோ டைரக்டா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில ஸ்ட்ரெஸஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அதாவது வந்து போல்ட் எங்க இருக்கு அப்படின்னா இந்த பிளேஸ்ல இருக்கு. லோடு எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதோட ஆக்சிஸ்க்கு பேரலா டவுன்வர்டா. ஸோ நம்ம போல்ட்டை மட்டும் செப்பரேட்டா எடுத்துக்கலாம். போல்ட்டை மட்டும் நான் செப்பரேட்டா எடுத்துக்கிட்டேன். ஸோ போல்ட்டோட ஆக்சிஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு. லோடு எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா வெர்டிகலி டவுன்வர்டா லோடு ஆக்ட் ஆகுது. ஸோ இதே லோடு வந்து போல்ட்லயும் ஆக்ட் ஆகுச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா போல்ட்டோட எலாங்கேஷனா இருக்கும். எலாங்கேஷன்னா என்ன அப்படின்னா டென்சைல் லோட். ஸோ மை பிரைமரி லோடு இஸ் டென்சைல் லோடு. பிரைமரி லோடுனா என்னது டைரக்ட் லோடு ஆக்டிங் ஆன் தி போல்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பிரைமரி லோடு கண்டுபிடிக்க போறேன் எஃப்பி. அதோட நேச்சர் என்ன அப்படின்னா டென்சைல். அதாவது based on the loading condition given in the diagram
போல்ட் மேல டைரக்டா அந்த லோடு ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது போல்ட்டை என்ன பண்ணும் அப்படின்னா எலாங்கேட் பண்ணும். That is equal to total load W divided by number of bolts N. Total load என்ன அப்படின்னா 20 கிலோ நியூட்டன், 20 into 10 power 3 divided by number of bolt என்ன அப்படின்னா 4. That is equal to 5000 நியூட்டன். இதான் என்ன அப்படின்னா என்னோட பிரைமரி லோட். அண்ட் செகண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா செகண்டரி லோட் கண்டுபிடிக்கணும். அதான் ஸ்டெப் நம்பர் 2. செகண்டரி லோட்னா என்ன அப்படின்னா போல்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. அதாவது இதை 1 எடுத்துக்கலாம், இதை 2 எடுத்துக்கலாம். 1ங்கிற லைன்ல 2 போல்ட்டும் 2ங்கிற லைன்ல 2 போல்ட்டும் என்ன இருக்கு அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ போல்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் எந்த இடத்துல போல்ட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களோ லோடு வேற எசென்ட்ரிக்கலா ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனால டியூ டு எசென்ட்ரிசிட்டி அண்ட் போல்ட் அரேஞ்ச்மெண்ட் செகண்டரி லோட் வில் பி ஆக்டிங். டைரக்ட் லோட் ஆக்ட் ஆகுது அண்ட் தென் என்ன ஆகுது பேஸ்ட் ஆன் தி போல்ட் அரேஞ்ச்மெண்ட் செகண்டரி லோடும் ஆக்ட் ஆகுது. ஸோ அதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபைண்ட் பண்ண போறோம். கால்குலேஷன் ஆஃப் செகண்டரி லோட்ஸ் தான் என்ன அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 2. ஸோ செகண்டரி லோடுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 2 லைன்ல இருக்கு அப்படின்னு. இது வந்து லைன் நம்பர் 1, இது வந்து என்னது அப்படின்னா லைன் நம்பர் 2. ஸோ அட் அரேஞ்ச்மெண்ட் 1 தி செகண்டரி லோட் FS1 இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா W into L into L1 divided by 2 into L1 square plus L2 square. Similarly, at 2 என்ன அப்படின்னா at 2 FS2 is equal to 2 அங்கிறது செகண்ட் அரேஞ்ச்மெண்ட், செகண்ட் லைன்ல உள்ளது. முதல்ல ஃபர்ஸ்ட் லைன்ல உள்ள செகண்டரி லோடு, ரெண்டாவது செகண்ட் லைன். இது எங்க இருந்து பார்ப்போம் அப்படின்னா ஏதாவது ஒரு எண்ட், அதாவது நம்ம பிராக்கெட்டை வந்து பார்த்தா தெரியும். பிராக்கெட் லோடு எங்க ஆக்ட் ஆகுது அப்படின்னா ரைட் எண்ட்ல ஆக்ட் ஆகுது. ஸோ என்டையர் மேக்ஸிமம் லோடு மேக்ஸிமம் கம்ப்ரஷன் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த எண்ட்ல இருக்கும். கம்பேரிட்டிவ்லி இந்த எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எலாங்கேஷனும் இந்த எண்ட்ல கம்ப்ரஷனும் இருக்கும். ஸோ இங்க தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேக்ஸிமமான ஸ்ட்ரெஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த எண்ட்ல இருந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த எண்டு இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டை நான் ஏன்னு வச்சுக்கிறேன். இந்த எண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட், இந்த எண்ட்ல இருந்து செகண்ட் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமமா லோட் அப்ளை ஆகுது. ஸோ இந்த இடத்துல இருந்து மொதல் போல்ட் அரேஞ்ச்மெண்ட் பக்கத்துலயே இருக்கு, ரெண்டாவது போல்ட் அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் தி டிஃப்ரெண்ட் பொசிஷன் ஆஃப் போல்ட் அரேஞ்ச்மெண்ட் ஃப்ரம் தி மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட் there are secondary forces at point number 1 at point number 2. Point number 2 என்ன அப்படின்னா சேம் ஃபார்முலா WL into L2 divided by 2 into L1 square plus L2 square. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு செகண்டரி லோட்ல எது வந்து மேக்ஸிமம் லோடு வருதோ நம்ம அதுதான் என்ன பண்ணிப்போம் அப்படின்னா டிசைன் கன்சிடரேஷனா எடுத்துப்போம். ஏன் அப்படின்னா அதிகமான லோடை வந்து நம்மளோட போல்ட் தாங்குது அப்படின்னா அந்த லோடுக்கு டிசைன் பண்ணிக்கிட்டா போதும். மினிமம் லோடுக்கு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது ஒரு சேர் இருக்குன்னு வச்சுக்கலாம். காமனா ஒரு சேர் இருக்கு. இந்த சேர்ல வந்து மேக்ஸிமம் பர்சன் உட்கார வந்து 100 kg வெயிட் உள்ள ஒரு பர்சன் உட்காரலாம்னு வச்சுக்கலாம். இப்போ 60 kg உள்ள பர்சனும் அது மேல உட்காரலாம், 50 kg உள்ள பர்சனும் அது மேல உட்காரலாம். ஸோ மேக்ஸிமம் லோடுக்கு நீங்க டிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்மியான லோடுக்கு எதுவுமே என்ன பண்ண தேவையில்ல, டிசைன் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி அது சேஃபா தான் இருக்கும். ஸோ ரெண்டு செகண்டரி ஃபோர்ஸ்ல மேக்ஸிமம் லோடு எதுவோ அதுக்கு நம்ம டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா மினிமம் லோடுக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்ல, டிசைன் பண்ண தேவையில்ல. ஸோ அரேஞ்ச்மெண்ட் வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா 50 mm டிஸ்டன்ஸ்ல இருக்கு. டயக்ராம் பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் 500, தென் இந்த டிஸ்டன்ஸ் 500. ஸோ இங்க இருந்து 50, இங்க இருந்து 50. ஸோ ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா எண்ட்ல இருந்து 50 mm தள்ளி இருக்கு. ஸோ அதுதான் வந்து L1. செகண்ட் அரேஞ்ச்மெண்ட் எங்க இருக்கு அப்படின்னா இந்த எண்ட்ல இருந்து இது வரைக்கும் இங்க ஒரு 50 இருக்கு. 500ல 50 போச்சு அப்படின்னா இது 450. ஸோ 450 mmங்கிறது L2. உங்களுக்கு டயக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா தெளிவாவே தெரியும். இந்த எண்ட்ல இருந்து 50 mm, தென் இந்த எண்ட்ல இருந்து 450 mm. ஸோ இப்போ L1க்கு பதிலா 50 mm போடுறீங்க, தென் L2க்கு பதிலா 450 mm சப்ஸ்டிட் பண்றீங்க. ஸோ L2 தான் அதிகமா இருக்கு. ஸோ ஆப்வியஸா எதுதான் மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்னா FS2 தான் என்ன இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமமா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா என்ன பண்ணிடலாம், FS2வை கால்குலேட் பண்ணிடலாம். FS2 கால்குலேட் பண்ண அப்படின்னா FS2 is equal to W into L into L2 divided by 2 into L1 square plus L2 square. W என்ன அப்படின்னா 20 கிலோ நியூட்டன், 20 into 10 power 3. L என்ன அப்படின்னா Lங்கிறது எந்த பாயிண்ட்ல இருந்து செக் பண்றீங்களோ அந்த பாயிண்ட்ல இருந்து லோட் ஆக்ட் ஆகிற டிஸ்டன்ஸ் வரைக்கும். ஸோ ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து பிளேட்டோட வித் வந்து 500 mm டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க.
தென் இந்த எண்ட்ல இருந்து லோட் ஆக்ட் ஆகிற பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 mm கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் L இஸ் ஈக்குவல் டு 100 பிளஸ் 500 600 mm இன்ட்டு L2 வேல்யூ. L2னா என்ன அப்படின்னா அந்த எண்ட்ல இருந்து ரெண்டாவது போல்ட் அரேஞ்ச்மெண்ட் வரைக்கும் உள்ள தூரம். அது என்ன அப்படின்னா 450. எப்படி 450 வந்துச்சு அப்படின்னா உங்களோட பிளேட்டோட வித் வந்து 500. 500ல என்ன பண்ணிட்டீங்க, ஒரு 50 மட்டும் கழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 450 கிடைக்குது. ஸோ இன்ட்டு 450 டிவைடட் பை 2 இன்ட்டு L1. L1ங்கிறது ஃபர்ஸ்ட் போல்ட் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் 50 mm. 2 இன்ட்டு 50 ஸ்கொயர் பிளஸ் 450 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன அப்படின்னா FS2 வேல்யூ கால்குலேட் பண்றப்போ 13170 நியூட்டன். ஓகேங்களா? ஸோ நமக்கு நேச்சர் ஆஃப் தி லோடு என்ன அப்படின்னா உங்களுக்கு டயக்ராம் பார்க்குறப்போ கண்டிப்பா தெரியும். ஸோ நேச்சர் ஆஃப் லோடுங்கிறது டியூ டு டைரக்ட் லோட் என்ன ஆகும் அப்படின்னா டென்சைல் தான் ஆக்ட் ஆகும். டியூ டு செகண்டரி லோடு எப்படி தான் இருக்கும் அப்படின்னா டென்சைல் தான் ஆக்ட் ஆகும். அது நம்ம எப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன டயக்ராம்ல பார்க்கலாம். நேச்சர் ஆஃப் லோட் அப்படின்னு பார்க்குறப்போ இதான் உங்களுக்கு போல்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். வெயிட் மினிட். ஸோ இதான் போல்ட் உங்களுக்கு. ஓகே, லோடு வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. ஸோ போல்ட்ல டியூ டு டைரக்ட் லோடு என்ன ஆகும் அப்படின்னா டென்சைல் லோடு ஆக்ட் ஆகும். சரிங்களா? அண்ட் செகண்டரி லோடு எப்படி தான் இருக்கும் அப்படின்னா அதுவும் டவுன்வர்டு தான். ஸோ செகண்டரி லோடுங்கிறது ரெண்டு போல்ட் அரேஞ்ச்மெண்ட் பார்த்துக்கிட்டோம். இங்க ஒரு போல்ட் இருக்கு, இங்க ஒரு போல்ட் இருக்கு, ரெண்டு போல்ட் அரேஞ்ச்மெண்ட். ஸோ டியூ டு த டிஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இதுவும் என்னதான் ஆகும் அப்படின்னா கீழ் நோக்கி தான் ஆக்ட் ஆகும். ஸோ செகண்டரி ஃபோர்ஸும் என்ன அப்படின்னா டென்சைல் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸும் டென்சைல், பிரைமரியும் டென்சைல், செகண்டரியும் டென்சைல். எந்த கேஸுக்கு அப்படின்னா போல்ட்டோட ஆக்சிஸ் எதுக்கு பேரலா இருக்கணும், லோடுக்கு பேரலா இருக்கணும். அப்படி இருந்தா உங்களுக்கு பிரைமரியும் செகண்டரியும் டென்சைல் நேச்சரா தான் இருக்கும். ஸோ டோட்டல் லோடு FT இஸ் ஈக்குவல் டு பிரைமரி லோடு பிளஸ் செகண்டரி லோடுல மேக்ஸிமம். ஸோ பிரைமரி லோடு என்ன அப்படின்னா 5000 நியூட்டன் ஸ்டெப் நம்பர் 1ல கிடைச்சது. பிளஸ் செகண்டரி லோடு என்ன அப்படின்னா 13170 நியூட்டன். ஸோ சம்மேஷன் பண்ணீங்க அப்படின்னா 18170 நியூட்டன். இதான் என்ன அப்படின்னா உங்களோட டோட்டல் லோட் வேல்யூ. தென் தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா தேர்ட் ஸ்டெப்ங்கிறது கால்குலேஷன் ஆஃப் சைஸ் ஆஃப் தி போல்ட். சைஸ் ஆஃப் த போல்ட் அப்படின்னா உங்களோட டயமீட்டர் ஆஃப் போல்ட்டை ஃபைண்ட் பண்றது. ஸோ இது எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் வேல்யூ சம்ல கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரெஸ் வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதுதான் வந்து என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ், இதை விட தாண்டி போகக்கூடாது. ஸோ சிக்மா டிக்கு ஃபார்முலா எழுதிங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா 5/4 DC ஸ்கொயர். டிசிங்கிறது என்ன அப்படின்னா கோர் டயமீட்டர். அதாவது உங்களோட போல்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட்டட் இருக்கும். த்ரெட்ல மைனர் டயமீட்டர் தான் என்ன அப்படின்னா உங்களோட கோர் டயமீட்டர். அதாவது சப்போஸ் த்ரெட் வந்து மேக்ஸிமம் லோடா எலாங்கேட் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி எலாங்கேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த எலாங்கேஷன் எங்க நடக்கும் அப்படின்னா மைனர் ஏரியால தான் நடக்கும். அதாவது த்ரெட்டோட பாட்டம்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த எலாங்கேஷன் நடக்கும். ஸோ அந்த ஃபெயிலியர் டியூ டு எலாங்கேஷன் ஃபெயிலியர் எந்த டயமீட்டர்ல நடக்கும் அப்படின்னா உன்னோட கோர் டயமீட்டர் அதாவது மைனர் டயமீட்டர் நடக்கும். ஸோ சிக்மா டி இஸ் ஈக்குவல் டு FT பை 5/4 DC ஸ்கொயர். இந்த டயமீட்டர் வந்து என்ன இருக்கணும், போல்ட்டோட மைனர் டயமீட்டரா இருக்கணும். சால்வ் பண்ண அப்படின்னா FT வேல்யூ இப்பதான் கால்குலேட் பண்ண 18170 நியூட்டன் divided by 5/4 DC square that is equal to 50 Newton per mm square. இதில் நான் DC calculate பண்ண அப்படின்னா DC is equal to 21.5 mmல ஆன்சர் வரும். இது என்னது கோர் டயமீட்டர், உங்களோட நார்மல் டயமீட்டர் கிடையாது. நார்மல் டயமீட்டர் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். இதுதான் வந்து உங்களோட நார்மல் டயமீட்டர். த்ரெட்டோட டிப்ல என்ன இருக்கும் அப்படின்னா மேஜர் டயமீட்டர் இருக்கணும் DM. ஸோ நார்மல் டயமீட்டருக்கு ரிலேஷன் என்ன அப்படின்னா D இஸ் ஈக்குவல் டு 1.2 டைம்ஸ் ஆஃப் கோர் டயமீட்டர். ஸோ 1.2 இன்ட்டு 21.5 போட்டிங்க அப்படின்னா 25.8 mm. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் டயமீட்டர் வேல்யூ கிடையாது. ஸோ ஸ்டாண்டர்ட் டயமீட்டர் பார்க்கணும் அப்படின்னா we have to check PSG டேட்டா புக் பேஜ் நம்பர் 5.42. 5.4ல பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டயமீட்டர் 24 இருக்கும். அதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னா 27 இருக்கும். ஸோ 20 நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 25.8 வந்திருக்கு. ஸோ அதிகமான டயமீட்டர் தான் போகணும். ஸோ அவர் ஸ்டாண்டர்ட் டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 27 mm. 27 mm உள்ள போல்ட்டோட நேம் என்னங்கிறத
5.4ல பாத்தீங்க அப்படின்னா போல்ட்டோட நேம் M27 போல்ட். ஸோ இந்த போல்ட்டை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பர்டிகுலர் பிராக்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா சேஃபா இருக்கும். ஸோ இனிஷியல் ஐ கேன் ரிப்பீட் தட். ஸோ கேஸ் நம்பர் 1 நம்ம பார்த்துருக்கோம். கேஸ் நம்பர் 1ல போல்ட்டோட ஆக்சிஸும் லோடோட ஆக்சிஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலா இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பிரைமரி லோடும் செகண்டரி லோடும் என்ன நேச்சரா இருக்கும் அப்படின்னா டென்சைல் நேச்சரா இருக்கும். டென்சைல் நேச்சரா இருந்தது அப்படின்னா டோட்டல் லோட் கால்குலேட் பண்றப்போ ரெண்டையும் அப்படியே டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் வேற வேற நேச்சரா இருந்தா டோட்டல் லோட ஆட் பண்ண முடியாது. சேம் நேச்சரா இருந்தா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். தென் நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா லோடு பை ஏரியாங்கிற ஃபார்முலா வச்சுட்டு கோர் டயமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். கோர் டயமீட்டர்ல இருந்து நாமினல் டயமீட்டர் அப்படி இல்லை அப்படின்னா அதோட டயமீட்டர் மென்ஷன் பண்ணாலே போதும், அது சேம் தான். ஸோ நாமினல் டயமீட்டர் இது என்ன பண்ணுவோம், டிசினா என்ன அப்படின்னா கோர் டயமீட்டர் என்ன பண்ணிக்கலாம், கால்குலேட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் கேஸ் நம்பர் 1. அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா கேஸ் நம்பர் 2, அதையும் இந்த வீடியோலயே பார்த்துக்கலாம். கேஸ் நம்பர் 3க்கு செப்பரேட்டா பார்ட் 2 வீடியோ என்ன பண்ணலாம் அப்படின்னு ரிலீஸ் பண்ணலாம். கேஸ் 2 என்ன அப்படின்னா நம்மளோட போல்ட் அரேஞ்ச்மெண்ட், இதான் உங்களோட போல்ட் வச்சுக்கலாம். இந்த போல்ட்டோட ஆக்சிஸும் லோடு ஆக்ட் ஆகிற பாயிண்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி. இப்படி இருந்தது அப்படின்னா கேஸ் 2. ஸோ கேஸ் 2 என்னது, ஆக்சிஸ் ஆஃப் போல்ட் பெர்பெண்டிகுலர் டு லோடு ஆக்டிங் டைரக்ஷன். இதான் என்ன அப்படின்னா கேஸ் நம்பர் 2. ஸோ இந்த கேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா என்னோட செகண்டரி ஃபோர்ஸ், அதாவது செகண்டரி ஃபோர்ஸ்ல பிரைமரி ஃபோர்ஸ் எஃப்பி டைரக்ட் லோட் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா ஆக்ட் ஆகுது. ஸோ போல்ட் சப்போஸ் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா எப்படி ஃபெயில் ஆகும் அப்படின்னா ஷியர்ல ஃபெயில் ஆகும், இந்த மாதிரி ஃபெயில் ஆகும். அதாவது போல்ட் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஷியர் ஆயிருக்கும், எலாங்கேட் கிடையாது. அதாவது அதே ஆக்சிஸ்ல அலாங் த ஆக்சிஸ் லோட் இருந்தா தான் என்ன ஆகும் அப்படின்னா எலாங்கேட் ஆகும். ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும்போது போல்ட்டை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 2 பிளேட்டை வச்சு லாக் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ போல்ட் மேல வந்து பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த போர்ஷன் மட்டும் என்ன ஆயிடும் அப்படின்னா அப்படி ஷியர் ஆகி கட் ஆகும். ஸோ என்னோட பிரைமரி ஃபோர்ஸோட நேச்சர் என்ன அப்படின்னா ஷியரா இருக்கும். தென் செகண்டரி ஃபோர்ஸ், அதோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா செகண்டரி ஃபோர்ஸ்ங்கிறது டியூ டு பொசிஷன், அதாவது ஃபோர்ஸ் வந்து வேற பொசிஷன்ல இருக்கு, போல்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் வேற பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா டியூ டு பொசிஷன் போல்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதான் உங்களோட போல்ட் வச்சுக்கலாம். இதான் உங்களோட போல்ட் அப்படின்னா போல்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்லைட்டா பெண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஃபெயிலியர் ஆச்சு டியூ டு பொசிஷன் அப்படின்னா அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா டென்சைல், அதாவது ஒரு எண்ட்ல என்ன ஆகுது எலாங்கேட் தான் ஆகுது. சரிங்களா? ஸோ டியூ டு செகண்டரி ஃபோர்ஸ் த நேச்சர் இஸ் டென்சைல் ஆர் கம்ப்ரசிவ். டென்சைலோ அப்படி இல்லை என்ன ஆகும் கம்ப்ரசிவ் ஆகும். இதே டைரக்ட் லோட் அப்படின்னா என்ன ஆகும் ஷியர் ஆயிடும். டிஸ்டன்ஸ்ல தள்ளி லோட் ஆக்ட் ஆகுதுங்கிற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா என்டையர் போல்ட்டுமே பெண்ட் ஆக ட்ரை பண்ணும். ஸோ ஒரு சைட்ல டென்சைலும் இன்னொரு சைட்ல கம்ப்ரசிவ் இருக்கும். ஸோ நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மாறுது. ப்ரீவியஸ் கேஸ்ல பிரைமரி ஃபோர்ஸ்னாலும் சரி செகண்டரி ஃபோர்ஸ்னாலும் சரி என்னோட நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா டென்சைல் மட்டும்தான். ஆனா கேஸ் நம்பர் 2 ஆக்சிஸ் போல்ட்டும் லோட் டைரக்ஷனும் பெர்பெண்டிகுலரா இருக்கிறப்போ பிரைமரி ஃபோர்ஸோட நேச்சர் ஷியர் ஆகும், செகண்டரி ஃபோர்ஸோட நேச்சர் டென்சைலாவும் இருக்குது. லெட் மீ டேக் அ ப்ராப்ளம். A wall bracket as shown in figure is fixed to the wall by means of 4 bolts. So number of bolts என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Fine. And the size of the bolts, find the size of the bolts. Fine. So diameter of bolt என்னங்கறத நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டுபிடிச்சுக்கணும். The safe stress in tension for the bolt and bracket may be assumed as 70 Newton per mm square. என்னோட சேஃப் ஸ்ட்ரெஸ் சிக்மா டி வேல்யூ என்ன அப்படின்னா 70 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். சம்ம பாத்தீங்க அப்படின்னா சம்ல லோட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. சம்ல என்ன வேல்யூ அப்படின்னா லோட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. லோட் வேல்யூ W is equal to 40 கிலோநியூட்டன். 40 கிலோநியூட்டன் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 40 into 10 power 3 நியூட்டன் எழுதிக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா என்னோட போல்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சம்ல கேஸ் என்னங்கிறத கொடுக்க மாட்டாங்க, நாம தான் சம்மோட டயக்ராம் பார்த்து அது எந்த கேஸ்ல வருதுங்கிறத ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து என்னோட போல்ட்டோட ஆக்சிஸ், இது வந்து லோடோட டைரக்ஷன். ரெண்டும் எப்படி இருக்கு அப்படின்னா பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ இது என்ன அப்போ கேஸ் நம்பர் 2க்கு கீழே வரும். கேஸ் நம்பர் 2ல என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்,
பிரைமரி ஃபோர்ஸ் வந்து ஷியரா இருக்கும். செகண்டரி ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டென்சைல் ஆகவோ அப்படி இல்லைன்னா கம்ப்ரசிவ் ஆகவோ இருக்கும். இதை நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ லெட் மீ கெட் இன் டு த ப்ராப்ளம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 என்னன்னு பார்த்தேன் அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 1 calculation of primary force. ஸோ calculation of primary forceங்கிறப்போ FP நேச்சர் என்ன அப்படின்னா ஷியர். எப்பவுமே பிரைமரி ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டல் லோட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் போல்ஸ் தான். டோட்டல் லோட் வந்து 40 இன்ட்டு 10⁻3. நம்பர் ஆஃப் போல்ஸ் என்ன அப்படின்னா 4. சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா ஆன்சர் 10,000 நியூட்டன். தட் இஸ் மை பிரைமரி ஃபோர்ஸ். இது என்ன என்ன நேச்சர்ல இருக்கு அப்படின்னா ஷியர் நேச்சர்ல இருக்கு. அதாவது ஸ்லைடிங் ஆஃப் மெட்டீரியல் அந்த நேச்சர்ல இருக்கு. அண்ட் ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னா கால்குலேஷன் ஆஃப் செகண்டரி ஃபோர்ஸ். செகண்டரி ஃபோர்ஸை வரைக்கும் தெர் இஸ் 2 அரேஞ்ச்மெண்ட்ஸ். உங்களுக்கு போல்ட்டை பார்த்தா தெரியும். இது வந்து அரேஞ்ச்மெண்ட் நம்பர் 2, இது வந்து அரேஞ்ச்மெண்ட் நம்பர் 1. இப்போ லோடு இங்க ஆக்ட் ஆகுறதுனால இது பிச்சுட்டு போச்சு அப்படின்னா இந்த இடத்துல தான் என்ன ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் இதான் வந்து இந்த வாலை வந்து ரொம்ப அழுத்தும். ஸோ இங்க தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேக்ஸிமமா ஸ்ட்ரெஸ் ஜென்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த இடம் என்ன ஆகும் அப்படின்னா இப்படி ரைட் சைடு போகும், இது வந்து லெஃப்ட் சைடு போகும். சப்போஸ் இந்த லோடு அப்ளை ஆச்சு அப்படின்னா ஃபெயிலியர் அப்போ. ஸோ நான் ஏங்குற பயணம் இங்க எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு உள்ள தூரம் என்ன அப்படின்னா L1, செகண்ட் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு உள்ள தூரம் என்ன அப்படின்னா L2. ஸோ சம்மோட டயக்ராமை செக் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த எண்ட்ல இருந்து 75 கொடுத்துருக்காங்க. தென் இங்க இருந்து இங்க வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 75 பிளஸ் 500 பிளஸ் ஒரு 75ங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தேன் அப்படின்னா ஸோ இங்க இருந்து இங்க வரைக்கும் 75 mm, தென் ஒரு 500. ஸோ செகண்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 575 mm. ஸோ L1 75, L2 575. இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் வந்து டயக்ராம்லேயே கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுல இருந்து எடுத்துக்கலாம். எல்லுங்கிறது என்ன அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து லோட் ஆக்ட் ஆகிற பாயிண்ட் வரைக்கும் உள்ள பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அதுதான் வந்து எல். அது என்ன அப்படின்னா சம்ல வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. தட் இஸ் 600. அதான் என்ன அப்படின்னா நமக்கு எல் வேல்யூ. இப்போ செகண்டரி ஃபோர்ஸ் ஃபார்முலா எழுதுன அப்படின்னா செகண்டரி ஃபோர்ஸ் அட் அரேஞ்ச்மெண்ட் 1 W into L into L1 divided by 2 into L1 square plus L2 square. சேம் ஃபார்முலா. இல்ல L1 உள்ள வேல்யூ என்ன அப்படின்னா 75 mm. அண்ட் செகண்டரி ஃபோர்ஸ் அட் அரேஞ்ச்மெண்ட் 2 பார்த்தேன் அப்படின்னா W into L into L2 divided by 2 into L1 square plus L2 square. இதுல L2 ஓட வேல்யூ என்ன பார்த்தேன் அப்படின்னா 575 mm. ஸோ ஆப்வியஸா FS2 தான் என்ன வரும் அப்படின்னா மேக்ஸிமமா கிடைக்கும் கண்டிப்பா. ஸோ FS2 மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கண்டுபிடிச்சிக்கிறேன். FS1 கண்டுபிடிக்க தேவையில்லை. லோட் வேல்யூ 40 into 10⁻3, L வேல்யூ 600 mm, L2 வேல்யூ 575 mm divided by 2 into L1 value 75 square plus 575 square. சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா இன்னைக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா 24588 நியூட்டன். என்ன அப்படின்னா சாரி வந்த ஆன்சர் என்ன அப்படின்னா 20521 நியூட்டன். இதான் வந்து கால்குலேட் பண்ண அப்படின்னா கிடைச்சது. ஸோ ஆஃப்டர் கால்குலேட்டிங் த செகண்டரி ஃபோர்ஸ் வாட் ஐ நீட் டு கால்குலேட் இஸ் டோட்டல் லோட் FT. நமக்கு என்ன அப்படின்னா ரெண்டு ஃபோர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சம்மேஷன் பண்ணோம். எனக்கு பிரைமரி ஃபோர்ஸ் என்ன நேச்சர்ல இருக்கு அப்படின்னா ஷியர் நேச்சர்ல இருக்கு. அண்ட் செகண்டரி ஃபோர்ஸ் என்ன நேச்சர்ல இருக்கு அப்படின்னா டென்சைலாகவோ அப்படி இல்லைன்னா கம்ப்ரசிவாவோ இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் நேச்சர் ஃபோர்ஸை நம்ம டைரக்டா ஆட் பண்ண முடியாது. ஸோ வி ஹவ் டு யூஸ் தி பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி. அதுல வர தியரி ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கால்குலேட் பண்ணலாம். ஸோ FT ஈக்குவலண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. FT ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு FS2, அதாவது டென்சைல் ஃபோர்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் டென்சைல் ஃபோர்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 ஷியர் ஃபோர்ஸ் ஸ்கொயர். இது வந்து என்ன அப்படின்னா நம்ம பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அதில் படிச்சிருப்போம். சிக்மா 1, 2 இஸ் ஈக்குவல் டு 1/2 சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 4 டோ ஸ்கொயர். இந்த மாதிரி பிரின்சிபல் சிஎஸ்எஸ் தியரிலிருந்து படிச்சிருப்போம். அதுல இருந்து டெரைவ் பண்ணி எடுத்த ஃபார்முலா தான் இது. யூ கேன் மெமரைஸ் த ஃபார்முலா. நோ அதர் மெமரைஸ் பண்ணிக்கலாம். இதுல சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா FT ஈக்குவலன்ட் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 24588 நியூட்டன். இதான் என்ன அப்படின்னா எனக்கு டோட்டல் ஈக்குவலன்ட் ஃபோர்ஸ் கிடைக்கிறது. காம்பினேஷன் ஆஃப் ஷியர் அண்ட் டென்சைல். இதுக்கப்புறம் சைஸ் ஆஃப் போல்ட் ஆப்வியஸ்லி டென்சைல் டோட்டல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோடு டிவைடட் பை ஏரியா π/4 DC ஸ்கொயர். லோட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24588 நியூட்டன் டிவைடட் பை π/4
dc square is equal to sumல sigma t value 70 Newton per mm square னு கொடுத்திருக்காங்க. இதை சால்வ் பண்ண அப்புறம் எனக்கு dc என்ன கிடைச்சது அப்படின்னா dc is equal to 21.2 mm கிடைச்சது. So nominal diameter d is equal to 1.2 times of dc, that is equal to 25.4 mm. இது என்ன அப்படின்னா எனக்கு கிடைச்சது. ஸோ ஸ்டாண்டர்ட் வேல்யூ அகைன் ஸ்டாண்டர்ட் diameter is equal to d is equal to 27 mm. என்ன போல்ட் அப்படின்னா M27 bolt. So this is how we can calculate the size of the bolt for eccentrical loading case 1 and case 2. Thank you.